மரணத்துக்கு ஏதுவான பாவங்களானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்கள் அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அல்லேலூயா. நம்ம எதற்கு கீழ்ப்படுகிறோம்? நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா, உலகத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? அல்லேலூயா. பாருங்க, மரணத்துக்கு ஏதுவான பாவங்களானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுகிறதானாலும், அப்போ நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல், நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் தான் நமக்கு தேவை. அல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான பாவத்திலிருந்து நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகள் கடந்து வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கீழ்ப்படியாமைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகுமா? மரணத்துக்கு ஏதுவான பாவங்களை உண்டு பண்ணுமா? எப்படி? கீழ்ப்படியாமைகள் நம்முடைய வாழ்க்கையில் எதை உண்டு பண்ணும்? மரணத்துக்கு ஏதுவான பாவங்களை உண்டு பண்ணும். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில மரண கண்ணிகளை அழிக்கிறதான தேவனுடைய பலத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் பாட்டு பாடுவல்ல, மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அல்லேலூயா. பாருங்க, ஏன் மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று சொன்னால், அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. பிதா அவருக்கு என்ன சொன்னாரோ அதன்படி செய்தார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு வீடு இல்ல, அவர் தலை சாய்ப்பதற்கு ஒரு வீடு இல்ல. அவர் எங்கே தலை சாய்த்தாராம்? எங்க தலை சாய்த்தாரு? வனாந்திரத்தில். எங்க? அவர் வீட்டில் இருந்த நாட்கள் அவருக்கு எங்க அதிகமாக இருந்தாரு? வனாந்திரத்தில். காரணம் என்னது? நமக்கு ஒரு வீடை உண்டு பண்ணும்படியாக, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டபடியாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயையும் தகப்பனை விட்டு பிரிந்து வனாந்தரமான இடத்துல தேவனோடு கூட என்ன செய்கிறாராம்? உறவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக? நான் குடும்பமாக ஜீவிக்கும்படியாக. அல்லேலூயா. ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவும் பெற்றோருமாக அந்த எருசலேம் தேவாலயத்தில் ஒரு பண்டிகைக்கு கடந்து போனாங்க. பண்டிகையிலிருந்து திருப்பி வரும் பொழுது யார் இல்லை? அந்த வண்டியில் யார் இல்லை? வண்டியில் யார் இல்லை? இயேசு கிறிஸ்து இல்லை. அப்பொழுது அவரை தேடிக்கொண்டு தேவாலயத்தில் போறாங்க. அங்கே அவர் போதன மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த பிள்ளைகளிடத்தில் பெற்றோர் சொல்றார்கள், நீ ஏன் எங்களுக்கு இப்படி பண்ணினாய்? நான் உங்களை தேடிக்கொண்டு வந்தேனே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றார், நான் பிதாவுக்கு அடுத்த காரியங்களை செய்ய வேண்டும் என்கிறது நீங்கள் இன்னும் அறியீர்களா? அப்படின்னா நான் உங்களை விட்டு பிரிந்திருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியீர்களா? அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? குடும்பமாக பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த குடும்பமாக இருப்பதற்கு காரணம் யாருன்னு சொன்னா, ஆண்டவருடைய குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டபடினாலே. அல்லேலூயா. 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 ஆனால் இன்னைக்கு பிசாசானவன் நம்முடைய குடும்பங்களை எப்படி செய்தானா? பிரிக்கிறது. வேதம் சொல்கிறது, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்ப நாமும் நம்முடைய குடும்பமாக சேர்ந்து தேவன் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் குடும்பமாக ஆலயங்களுக்கு வர முடியவில்லை. அல்லேலூயா. அதுல காரணம் என்னன்னு சொன்னா, பிசாசானவன் குடும்பங்கள்ல அப்படிப்பட்டதான பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். அல்லேலூயா. நாம் தேவனை கீழ்ப்படியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாத காரணங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அந்த பாவங்கள் மரணமான காரியங்களை கொண்டிருக்கிறது. என்ன கொண்டிருக்கிறது? மரணமான காரியங்களை கொண்டிருக்கிறது. வேதத்தில் பாருங்க, ஒரு மனுஷன் தேவன் ஆலயத்தை கடந்து போகவில்லை, அவன் மறுநாளில் என்ன பண்ணானா? மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டான். அல்லேலூயா. எது ஒப்பு கொடுக்கப்பட்டானா? மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டான். ஏன்? காரணம் என்னது? தேவன் ஆலயத்துக்கு
போகாதபடியினாலே. அல்லேலூயா. அவன் தேவனுடைய ஆலயங்களில் கடந்து போகிறது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. உலகத்தை கீழ்ப்படுகிறதல்ல, ஊழியக்காரர் கீழ்ப்படுகிறதல்ல, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. அவ தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் போகாதபடிக்கு நம்மளை தடை பண்ணுகிறது யாரு? உலகத்தை ஆளுகை பண்ணுகிறவன். அல்லேலூயா. உலகத்தை மோசம் போக்குறவன். இன்றைக்கு அநேகர் ஆலயங்களில் போகாதபடிக்கு அநேகர் வீடுகள் இருக்கிறாங்க, கடை வராந்திகள் இருக்கிறாங்க. அநேகர் இந்த ஞாயிற்றுக்கிழமையில தான் அநேக ப்ரோக்ராம்களை ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. என்ன செய்யறாங்களா? ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க. சென்னை பட்டணத்துக்கு போனா தெரியும், இன்றைக்கு தான் ரோட்ல எல்லாம் பயங்கர கூட்டமா இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா, இவன் அன்னைக்கு தான் அவங்களுக்கு ஒரு நாள் லீவ் இருக்கும். அந்த லீவ் எதற்கு கொடுக்கிறதுன்னு சொன்னால், தேவனை ஆராதிப்பதற்கு தான் பைபிள் படி கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஓய்வு நாள் எதற்கு? ஓய்வு நாள் எதற்கு? தேவனை ஆராதிக்கும்படியாக. அல்லேலூயா. அப்ப ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பாயாக அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப ஓய்வு நாளை, அதனாலதான் கலைஞர்கள் சொன்னேன், அந்த நான் அன்னைக்கு கூட்டம் நடத்தாதுன்னு சொன்னேன், எங்கேயாவது பக்கத்துல ஒரு கூட்டத்துக்கு நினைச்சிங்க போங்க அப்படிதானே. அல்லேலூயா. வீட்டில் நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது காரணம். அல்லேலூயா. பரிசுத்தமான நாள், தேவனை ஆராதிக்க வேண்டிய நாள். அல்லேலூயா. அந்த நாட்கள் ஏதாவது ஒரு ஆராதனையிலே கடந்து போய் நான் தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவனுடைய சமுதிரத்தை ஆராதிக்கும் பொழுது சில இன்னல்கள் இருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம். சில பிரச்சனைகள் தான் நினைச்சுக்கிறோமா பாதுகாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. சின்ன வயசுல நான் அதிகமாக ஆலயங்களுக்கு போவேன், ஞாயிற்றுக்கிழமை போவேன். போகாத அண்ணன் இருக்கு, அன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு உண்டாகும். அப்போ எனக்கு ஒரு ஆண்டி உண்டு, இறந்து போனாங்க. அந்த ஆண்டி என்னை சுட்டி காட்டுவாங்க, நீ கழிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை நீ ஆராதனைக்கு போகல, அதனால தான் எனக்கு இது சம்பவித்தது. அப்போ மறுநாளத்தில் போவேன், பிரச்சனை இருக்காது. மீண்டும் 2 வாரம் கழிச்சு போக மாட்டேன். அன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாகும், ஏதாவது ரத்த காயம் உண்டாகும். ஒன்று அவங்க சொல்லுவாங்க, நீ இந்த வாரம் இருந்துச்சு இல்லை ஆராதனைக்கு போகல, அதுதான் எனக்கு சம்பவித்தது. அப்போ அதை வச்சு நான் யோசிச்சு பார்த்த ஒரு சம்பவம் உண்மைதான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ப்ரோகிரேஷன் இதுக்கு வேண்டிய சர்ச்சை இருக்கும். எதுக்கு? ஏதாவது பிரச்சனை செய்யக்கூடாது, வராமல் இருக்கணும்னு சர்ச்சை இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய சமூகத்தில் இருக்காமல் இருக்கவே முடியாத அளவுக்கு ஆண்டு கொண்டு வச்சிருக்காங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டோட சமூகத்தில் தேவனை ஆராதிக்கிறதுனால அநேக பிரச்சனைகள் இருந்து நம்மளை தான் பாதுகாக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்துல வருகிறது மாத்திரமல்ல, வந்து தேவனிடத்திலிருந்து நிச்சயமா தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த ஒரு வாரமும் பிசாசை ஃபேஸ் பண்ணுகிற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுகிற காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்ப தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்மை பிசாசானவன் அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். ஆண்டவர் நம்மை அடிமைப்படுத்த வேண்டும் நினைக்கவில்லை. ஆண்டவர் நம்மளை சுதந்திரவாதிகளாக அழைத்திருக்கிறார். யாராக? சுதந்திரவாதி. சுதந்திரவாதின்னு சொன்னது விடுதலையாக இருக்கிறவன் தான் சுதந்திரவாதி. எப்படி? விடுதலையாக இருக்கிறவன் தான் சுதந்திரவாதி. அப்படிதானே? அடிமையா இருக்கிறவன் எப்படி இருப்பானா? எப்படி அடிமையா இருப்பான். அல்லேலூயா. ஒரு காலத்திலே சிம்சன் சுதந்திரவாளியா இருந்தான், ஆனா ஒரு டைம்ல அடிமையாக இருந்தான். அல்லேலூயா. அவன் அடிமையாக இருக்கும்போது எங்க இருந்தான்? எங்க இருந்தான்? சிறைச்சாலைக்குள்ள இருந்தான். அல்லேலூயா. அவன் அடிமையாக இருக்க எப்படி இருந்தான்? கண்கள் பிடுங்கப்பட்டு போனது. அவன் அடிமையாக இருக்கும் பொழுது அவன் கைகளுக்கு கால்களுக்கு விலங்கு போடப்பட்டது. அல்லேலூயா. அடிமையாக இருக்கும் பொழுது அவனை ஒரு வேடிக்கை பொருளாக வைத்திருந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு காலத்துல சிம்சோன் சொன்னால் அவனுடைய எதிராளிகள் எல்லாம் பயந்து ஓடுவாங்க. அப்படி இருந்தான் ஒரு காலத்துல. அல்லேலூயா. சிம்சோன் சொன்னாலே அந்த எதிராளிகள் எல்லாம் அப்படி நடுங்குவாங்க. அவங்க போய் ஆலோசனை போடுறாங்க. என்ன ஆலோசனை தெரியுமா? எப்படி சிம்சோனை மடக்கலாம்.
அவனுடைய பலன் எங்கே இருக்கிறது, அவனுக்கு பலன் எப்படி வந்தது என்று சொல்லி அவர்கள் போயிருந்து அங்கங்க ஆலோசனை போடுவாங்க. ஒரு ஆலோசனையும் அவனை கட்ட முடியல. அல்லேலூயா. கடைசியிலே அவருடைய தலையை ஒரு மடியிலே கொண்டு சாய்த்தான். அல்லேலூயா. தேவன் சாய்க்க கூடாது என்று சென்ற இடத்தில் பண்ணான கொண்டு தலையை சாய்த்தான். அங்கே சாய்க்கும் பொழுது அவள் அலட்டுகிறாள், உன்னுடைய பலன் எங்கே இருக்கிறது, உன்னுடைய பலன் எங்கே இருக்கிறது எனக்கு சொல்லு, உன்னுடைய பலன் எனக்கே இருக்கிறது என்று சொல்லி அவன் சாகத்தக்கதாக, அவனுடைய இருதயத்தில் இருக்கிற வெளிப்படுத்தத்தக்கதாக, அவன் ஆத்மா சாகத்தக்கதாக அவனுக்கு ஒரு வேதனை உண்டானது. அவன் வெளிப்படுத்தினான். அல்லேலூயா. பாருங்க, அவன் எப்பொழுது வெளிப்படுத்தினாரோ அப்பொழுது ஒரு சிறைச்சாலைக்குள்ளாக அடைக்கப்பட்டு போனான். அது வரைக்கும் எல்லாரையும் பார்க்கிறான், அன்றிருந்து யாரையும் பார்க்க முடியல. அல்லேலூயா. அவனை ஒரு தூணை பிடிக்கணுமே கூட ஒருத்தருக்கு உதவி தேவை. அல்லேலூயா. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஒரு தூண்ல ஒரு கையை வைங்க, ஒரு தூண்ல என்ன செய்யுங்க, ஒரு கையை வைங்க. அதுக்கு ஆட்கள் தேவைப்பட்டாங்க. பாத்தீங்களா? அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல அவன் ஒரு காரியத்தை சொல்றான் பாருங்க, ஆண்டவரே என்ற கண்களை அவனுக்கு பிடிக்கி போட்டாங்க, ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு நினைத்தரலும் என்று சொல்லி 2 தூண்களை பிடித்து பலமாக சாய்க்கிறான். அவனை சித்தம் காரணம் என்னது? அவன் அடிமையாக மாற்றப்பட்டபடியினாலே. அல்லேலூயா. அவன் இஸ்ரவேல் தேசத்தை நியாயம் விசாரிக்கும்படியாக அவரை தேவன் நியமித்திருந்தார். அவன் அந்த இடத்துல தன்னை விற்று போட்டான். யாரை விற்று போட்டானா? அந்த பிசாசுக்கு விற்று போட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோமா? நம்மை பிசாசுக்கு விற்கிறோம். நம்முடைய சுயத்தில் இருக்கக்கூடாது ஒருபோதும், நம்முடைய சுய எண்ணத்தில் இருக்கக்கூடாது. சுய எண்ணம் தேவனுக்கு விரோதமான, அதான் பைபிள் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நம்ம ஒருபோதுமே மாம்ச சிந்தையில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அன்னைக்கு மரியாள் மாம்ச சிந்தையில நின்றிருந்தால் மரியாள் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. மரியாள் என்கிற ஒரு பேரே வேதாந்தத்தில் வந்திருக்கார். அந்த மரியாளுக்கு பேர் வேதாந்தத்தில் வருவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவள் சொல்லுகிறார், நான் உமது அடிமை, வார்த்தையின்படி இன்னைக்கு ஆக கடவுது. இன்னைக்கு நம்மை ஆண்டு உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டு சொல்ல, ஆண்டவரே நான் யார், நான் யார்? உம்முடைய அடிமை. அல்லேலூயா. நீங்க யாருமே யாருக்கு என்ன வார்த்தை கீழ்ப்படி, யாருக்கு வார்த்தை கீழ்ப்படியணும்? ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஆண்டவரே நான் உம்முடைய அடிமை. ஆண்டவரே ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ஆராதிக்கணும், துதிக்கணும், மையப்படுத்தணும். சிலர் சபை கூடுதல் விட்டு விடுவது போல நீங்கள் சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் பைபிள் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஆராதிங்கன்னு சொல்லி இருக்கிறாரு, ஆவியில எழுப்புங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆவியில போராடணும்னு சொல்லி இருக்கிறாரு, ஆவி அவித்து போடாதீங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. வாலிபம் நல்லதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த வாலிப நாட்களில் தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள நல்லது என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால நம்மை அடக்கிக் கொள்ளக்கூடாது. நாம் நம்மை அடக்க நாம் நினைக்கிறோம், நம்ம தான் நம்மளை அடக்கணும்னு நினைக்கிறோம். நாம் அடக்கல்ல, பிசாசு நம்மளை அடக்குகிறான். அல்லேலூயா. பிசாசு நம்மளை பிடிச்சி இழுத்துக்கிறான். ஏன் இழுத்துக்கிறான்? நம்மை அடிமைப்படுத்த வேண்டும், நம்மை கொன்று போட வேண்டும். அல்லேலூயா. 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 பிசாசு நம்மை சூறையாடுவதற்கு விடக்கூடாது. அல்லேலூயா. நாம் யாரால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? பிசாசினால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். யாரால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? நம்மை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எதற்கு உருவாக்கி இருக்கிறார்? சொல்லுங்க, எதற்கு உருவாக்கி இருக்கிறார்? சொல்லுங்க. அவரை ஆராதிக்கும்படியாகவும் அவருடைய சித்தத்தை செய்யும்படியாகவும். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை செய்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகணும். இந்த உலகத்துல நாம் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் ஜீவிக்க முடியாது. நமக்கு குறிப்பிட்ட நாள் உண்டு. அல்லேலூயா. எப்படி? குறிப்பிட்ட நாள் உண்டு. அவ்வளவு வரைக்கும் தான் ஜீவிக்க முடியும். அல்லேலூயா. வேதத்திலே ஒரு மனுஷன், ஆண்டவரே நான் மரிக்க கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். ஆண்டவர் சொன்னாரு, மரிக்காமல் இந்த உலகத்தில் யாராலும் செய்ய முடியாது, ஜீவிக்க முடியாதுன்னு சொல்லி அவனை அப்படியே தூக்கி கொண்டு போனார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு மரணமே வரக்கூடாதுன்னு சொன்னா நம்மை ஆண்டு கொண்டு போவார். அல்லேலூயா.
பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் உண்டு. அந்த நாட்கள் அந்த மனுஷன் உலகத்தில் ஜீவிக்கணும். அந்த நாட்களிலே அந்த மனுஷன் தேவ பலத்திலே நிற்கணும். ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மளை கொண்டு போக வருவார். ஒரு நாள்ல நம்மளை ஜீவன் எடுக்க வருவார். ஒரு நாள்ல வரும் பொழுது நாம் பிசாசுக்குள்ள இருக்கிறோமா தேவனுக்குள்ள இருக்கிறோமா என்பதை ஆண்டவர் ஆராய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வரும் பொழுது தேவனுக்குள்ள இருந்தால் தூதர்கள் வருவாங்க, நல்லா குட்டல் அடிச்சு ஆரவாரத்தோடு குட்டிட்டு போவாங்க. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, வருத்தம் பசி தாகம் அங்கே இல்லை, வருத்தம் பசி தாகம் துயரம் அங்கே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாட்டை பாடும் பொழுது ஒரு ஆனந்தமா இருக்குல்ல? அல்லேலூயா. இந்த பாட்டை எங்க பாடுவாங்க அதிகமாக? எங்க பாடணும்? சபையில பாடணும். எங்க பாடுவாங்க? மரண வீட்டில் பாடுவாங்க. எந்த மரண வீட்டில் பாடுவாங்க? துன்மார்க்கமா செத்தவர்கள் வீட்டிலையும் பாடுவாங்க, பரிசுத்தவான்கள் வீட்டிலையும் பாடுவாங்க. அல்லேலூயா. எங்க பாடுவாங்க? துன்மார்க்கமாக செத்தவர்கள் வீட்டிலையும் பாடுவாங்க, சொல்லுங்க, பரிசுத்தவான்கள் வீட்டிலையும் பாடுவாங்க. அல்லேலூயா. அந்த பாட்டை மரண வீட்டுக்கு ஒதுக்கி போட்டாங்க. எப்படி? அந்த பாட்டில் எங்கே மாற்றி போட்டாங்க? மரண வீட்டுக்கு மாற்றி போட்டாங்க. அல்லேலூயா. அங்க பாட வேண்டிய பாட்டு இல்லை. எங்க பாட வேண்டிய பாட்டு? தேவன் ஆலயத்தில் பாட வேண்டிய பாட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு போகணும்னு சொன்னா தேவ தூதர்கள் நம்மளை எக்காலத்தோடும் பாட்டோடு நம்மளை அப்படியே கொண்டு போவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பாதாளத்துக்கு நம்மளை போகும் பொழுது பிசாசனை செய்வாய், ஈட்டியெல்லாம் கொண்டு வருவான். எப்படி? சூலாயுதெல்லாம் கொண்டு வருவான், கொம்பு முளைச்சோ வருவான். அப்படி அல்லேலூயா, அல்லேலூயா. 30 முக்கோடிகளும் வரும். அல்லேலூயா. அப்பொழுது நம்ம சொல்லுவோம், இல்லை இல்லை நான் அங்கே வரமாட்டேன், நான் அங்கே தான் போவேன். ஆனால் சான்ஸ் இல்லை. நம்முடைய கொடுக்கப்பட்ட நாட்களை என்ன செய்து போட்டோம்? கொடுக்கப்பட்ட நாட்களை என்ன செய்து போட்டோம்? உலகத்தோடு வீணடித்து போட்டோம். அல்லேலூயா. நாம் தேவனுக்காக எதையும் சகிக்கணும். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு பாட்டி உண்டு, நல்லா ஆராதிப்பாங்க, அப்படி ஃபயர் அனுப்பாங்க, நல்ல ஃபயர் அனுப்பாங்க. அந்த பாட்டி கடைசியில் இந்த கழுத்தை பகுதியில் கேன்சர் வந்தது. கேன்சர் வந்து இறந்து போனாங்க. நாங்களும் சில நாட்கள் போய் இருந்து சோம் பண்ணோம். சோம் பண்ணும்போது கொஞ்சம் ஆசுவாசம் இருக்கும். அந்த அம்மா இறந்து போனாங்க. அந்த அம்மா இப்போ எங்கே இருப்பாங்க? எங்கே இருப்பாங்க? இந்த வேதனையோடு எங்கே போவாங்க? ஆலயத்துக்கு போவாங்க. இந்த வேதனையோடு எங்கே போவாங்க? அவங்களுக்கு ஆராதனைக்கு போகிற நாளளவுக்கு போவாங்க. அல்லேலூயா. கடைசியில் படுக்கான பிறகு எங்கே போயிருந்தாங்க? வீட்டில் இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தாயாருக்கு நாங்கள் போய் பாட்டை பாடி ஜெபம் பண்ண முடியாத ஆண்டவர் சாக்கியத்தை எங்களுக்கு தந்தார். அவங்களை பரலோகத்துக்கு வழி அனுப்ப முடியாத சாக்கியத்தை எங்களுக்கு ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா. நான் 100க்கு 100 சொல்கிறேன். அவங்க எங்கே இருப்பாங்க? அவங்க சொந்த வீட்டில் போயிருக்காங்க. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் நல்ல ஒரு தரிசனம் உள்ளதான ஒரு பாட்டியம்மா. ஆனால் அந்த பாட்டியம்மாவுக்கு ஒரு பிள்ளைகளை கூட இருக்கார்ல, அந்த லைனுக்குள்ள வரல. அல்லேலூயா. ஒரு மகள் ஆவிக்கிறதுல வந்தாங்க, ஆனால் அவங்களும் சரியான முறையில் நிச்சயம்ல வரல. அல்லேலூயா. இந்த பாட்டியம்மாவுக்கு பலவீனமான உடனே அந்த பாட்டியம்மாவுக்கு தனி பிளேட்டு கொடுத்தாங்க. அது எனக்கு பயங்கர சங்கடமாக இருந்துச்சு. ஏன்டவரே, இந்த அம்மா இல்லவா இந்த பிள்ளைகள் எல்லாம் வளர்த்தாங்க, இன்றைக்கு அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க? தனி பிளேட்டெல்லாம்
கொடுத்திருக்கிறாங்க ஆண்டவர் அப்படின்னு நான் மனசு நினைச்சு. அப்பொழுது எனக்கு ஆண்டவர் காரியத்தை காமித்தாரு. அதே பலவீனம் இந்த மகளுக்கு வருகிறதாக காமித்தார். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க, பிசாசு உங்கள்கிட்ட சில கண்ணிகளை போட்டிருக்கிறான். அப்பொழுது உண்டன் பாட்டையில் அவங்களுக்கு லைட்ட கடலை போல வந்துச்சு. பாருங்க, எப்பொழுதுமே நம்ம ஆண்டவருக்கு அந்த பாட்டி சகிச்சதில்லை, இவங்க சகிக்க மாட்டாங்க. யார் சகிச்சதில்லை? இந்த பாட்டியம்மா சகித்தது போலையும் இந்த பாட்டியம் ஆராதனை போனது இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறவர் வேற, இவங்களுடைய விசுவாசம் வேற. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஊன்ற கட்டப்பட்ட விசுவாசமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்னதான் வந்தாலும் ஆண்டவருக்குள்ளதான் மதிப்பேன். என்னதான் வந்தாலும் என்னை தேவனிடத்தில் ஒருவாறு அடிச்ச முடியாது, பிரிக்க முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை அந்த பலவீனத்தின் மூலமாக மரணம் உண்டாகலாம், ஒருவேளை அந்த பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்படலாம். அது நம்முடைய கரங்களே கிடையாது. அல்லேலூயா. நமக்கு ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. பாருங்க, அதான் தாவீது ஒரு காரியத்தை சொன்னா பாருங்க, அந்த பிள்ளை சாகுவதற்கு முன்பாக பெயர்ந்து உபவாசம் பண்ணி நினைச்சுக்கிறான், ஜெபிக்கிறது. அந்த பிள்ளை சாகுவதற்கு முன்பாக பெயர்ந்து உபவாசம் பண்ணி, ஆண்டவரே என்னுடைய பிள்ளை விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். ஆனா அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சான்? செத்து போச்சு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதற்கு முன்பாக நல்லா போராடுகிறான், உபவாசம் இருக்கிறான், தரையில விழுந்து கிடக்கிறான். ஆனா செத்த பிற்பாடு சொல்றான், இனி அந்த பிள்ளை என்ன செய்ய மாட்டேன், என்ன செய்ய மாட்டேன், அங்கதான் காண்பேன்னு சொல்றான். அல்லேலூயா. அந்த பிள்ளை தான் எங்க தரிசிப்பேன், எங்க தரிசிப்பேன்? பரலோகத்துல தரிசிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி அப்ப தாவீதுக்குள்ள ஒரு இருந்துருச்சு, இந்த பிள்ளை பரலோகத்துக்கு போகிறது போல நான் எங்க போவேன், எங்க போவேன்? பரலோகத்துக்கு போவேன். அல்லேலூயா. அந்த பாட்டை வச்சு பாட்டு இல்லை, அந்த இதை வச்சு பாட்டு இல்லையா? சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாடச் சொல்லி கேட்பேன். சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாடச் சொல்லி சேர்ந்து பாடிடுவே, நடனம் ஆடிடுவே, சேர்ந்து பாடிடுவே, நடனம் ஆடிடுவே. தானன தனன தானன தானன தனன தானன தானன தனன தானன தானன தனன தானன. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. இந்த தாவீதையும் அழித்து போட்டபடியாக பிசாசு பல இடங்களிலே பிசாசை ஏவி விடுகிறான். யார் ஏவி விட்டான்? யார் ஏவி விட்டான்? சொல்லுங்க. சவுல் ராஜாவை ஏவி விட்டான். அல்லேலூயா. சவுலுக்குள்ள யார் இருந்தது? யார் இருந்தது? தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி இருந்தது. எப்பொழுது சவுலுக்குள்ள பொல்லாதாவி வந்துச்சோ அப்பொழுதெல்லாம் சவுலை கொல்ல வேண்டும், சவுலை கொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னா சவுலுக்குள்ளே அந்த தாவீதுக்குள்ளே விசேஷமான அபிஷேகம் இருந்தது. அதை அழிப்பதற்கு பிசாசு சவுல் மூலமாக பிரயாசப்பட்டான். முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சா? முடியல. அல்லேலூயா. கொல்ல முடிஞ்சிச்சா? 2 வாட்டி தனக்கு கையில் இருந்து ஈட்டி எடுத்து எறிகிறான், செவரோடு குத்தி போடும்படியாக எடுத்தறிகிறான். ஆனால் அதுக்கு அவன் தன்னை நீக்கிறாகி பாதுகாக்கிறான். அல்லேலூயா. இன்னும் அவனை தேடி பின்தொடருகிறான். தேடி பின்தொடரும் பொழுது தாவீதை கையில சவுலை கொடுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இதுதான் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைக்கு பிசாசு நம்மளை அழிக்க வேண்டும் என்று போராடுகிறான். ஆனா நம்ம கருத்துல யார் ஆண்டு கொடுத்திருக்கிறாரு? பிசாசை கொடுத்திருக்கிறாரு. எப்படி? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துட சகல அதிகாரம் இருக்கிறதான உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றுங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லி தேவன் நம்முடைய கரத்திலே அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆனா நாம் இப்போ எங்க இருக்கிறோம்? எங்க அகப்பட்டிருக்கிறோம்? காரணம் என்னது? அது காரணம் என்னது? நம்முடைய சிந்தையில விரும்பகம் இல்லை, நம்முடைய ஆவியில பலன் இல்லை. அல்லேலூயா. ஆவியில பலன் இல்லைன்னு சொன்னா பாருங்க, ஒரு மனுஷன் இருக்கிறான், 4 பேர் வந்து தூக்குறாங்க, அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? 4 இருந்துச்சு உதறி போடுவான். இல்ல அல்லேலூயா. என்ன பண்ணுவான்? உதறி போடுவான். ஏன்? அவனுக்கு என்ன இருக்கு? 4 பேரையும் மேற்கொள்கிற பலம் இருக்குது, அப்படிதானே? ஆனா 4 பேரை மேற்கொள்கிற பலம் இல்லைன்னு நினைச்சுவாங்க, அவரை தூக்கி கொண்டு நினைச்சுவாங்க, தூக்கி கொண்டு அவங்க எங்க கொண்டு போனா அங்க கொண்டு போகணும். அல்லேலூயா. அதே மாதிரிதான் நமக்குள்ள பலன் இருந்தால் பிசாசு நினைக்கிற காரணம் வாழ்க்கையில நிறைவேறாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள பலன் இருக்கணும். பிசாசுக பலத்தை விடைக்கும் நமக்குள்ள இருக்கிற பலன் பெருசு. எதை சொல்லுகிறது? உலகத்தில் இருப்பவரை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவர் நமக்குள்ள இருந்தால் நாம் ஒருபோது பிசாசுக்கு அடியப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. 2-3 நாளாக இறங்க வீட்டுக்கு மிற்றத்தில் சில ஆவிகள் கறக்கமாகும். அல்லேலூயா. என்னது? 2 ஆவிகள் கறக்கம். ஆனால் யாரை காணாம ஓடுது தெரியுமா? நான் கதை திறக்க ஓடும் பார்த்து. அல்லேலூயா. ஏன் வருது? ஏன் வருது? என்னை வஞ்சிக்கும்படியாக, பிள்ளைகளை வஞ்சிக்கும்படியாக. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, பிசாசானவனை கண்டுபிடித்து அவனை மேற்கொள்ளணும். எப்படி? பிசாசானவனை கண்டுபிடிச்சு செய்யணும், மேற்கொள்ளணும். அதுக்குள்ள ஆவிக்கிற கண்களால் நம்ம தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆவிக்கிற கண் யாருக்கு இல்லையோ அவர்கள் எல்லாம் குருடர்கள். யாரு? யாரு? குருடர்கள். ஆவிக்குரிய கண் யாருக்கு இல்லையோ அவர்கள் எல்லாம் அடிமைகள். அல்லேலூயா. சிம்சோன் எப்ப அடிமையாக மாற்றப்பட்டான்? தன்னுடைய கண்கள் பிடுங்கப்பட்ட பிற்பாடு. உண்மையில சொல்லித்தாரேன், சிம்சோனுக்கு கண்ணை மட்டும் பிடுங்காம விட்டிருந்தால் அல்லேலூயா அவன் அவர்களோடு சேர்ந்து செத்துருக்க மாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் சிம்சோன் செத்து போனான்னு சொன்னா கண்கள் பிடுங்கப்பட்டுச்சு. இப்ப யாரு பலக்கோடி முன்னோடி வந்து அடிக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியல, யாரு முன்ன நிக்கிறதுன்னு தெரியல, யாரு பின்ன நிக்கிறதுன்னு தெரியல, யாரு வலது பக்கத்தில் நிக்கிறவன்னு தெரியல, யாரு பதவி இருக்கிறவன்னு தெரியல. அல்லேலூயா. ஒரு வாட்டி இவன் இருக்கிற வீட பதிவு இருந்தாங்க. இவன் என்ன பண்ணானா அந்த வீடையே தூக்கிட்டு போனான். அல்லேலூயா. தூக்கிட்டு என்ன பண்ணானா மேல் வீட்டிலிருந்து இந்த மேல் அந்த மலையிலிருந்து கீழே போனான். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் கதவை திறந்து வெளியே வருவான் அப்படின்னு 2 பதிவு இருக்கிறாங்க 4 பக்கம் சுற்றி. இவன் ஆட்களையும் அந்த வீடு சேர்த்து கொண்டு போனான். அப்படிப்பட்ட பலசாலியாக்கும் இப்ப கண் இல்லாம இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, பிசாசு நம்மளை பிடித்த உடனே அவன் செய்கிற முதல் காரியம் நம்ம கண்ணை பிடுங்குவான். அல்லேலூயா. 2வது என்ன பண்ணுவான்? கைக்கு காலுக்கு என்ன பண்ணுவான்? விலங்க போடுவான். அடுத்து என்ன பண்ணுவான்? சிறைச்சாலைகளை கொண்டு வைப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அப்படிதான், வீட்டில் இருந்தாலும் எங்க இருக்கிறோம்? சிறைச்சாலைக்குள்ள தான் இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு வீட்டில் இருந்தாலும் எங்க இருக்கிறோம்? சிறைச்சாலைக்குள்ள. காரியம் என்னது? நம்முடைய வீடு இப்போ யாருக்கு வீடா இருக்குது? பிசாசு வீடா இருக்குது. அல்லேலூயா. பிசாசு குடியிருப்பா இருக்குது. அல்லேலூயா. தேவன் இருந்திருந்தால் நம்முடைய வீட்டில் சமாதானக்கேடு இருக்காது. தேவன் இருந்திருந்தால் நம்முடைய வீட்டில் பிரிவினை இருந்திருக்காது. தேவன் இருந்திருந்தால் நமக்குள்ள எப்படி பாட்டு வந்து கொண்டே இருக்கு, ஆராதனை வந்து கொண்டே இருக்கு, துதி வந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. 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 தாவீது வந்து இந்த பைபிள்ல வந்து அதிகமான அதிகாரங்கள் உள்ள புஸ்தகம் அது சங்கீதம். எழுதுறது தாவீது. அல்லேலூயா. காரணம் என்னது? அவனுக்குள்ள இருந்த தேவ பலன். அது கொடுக்கப்பட்ட பேர் சங்கீதம். சங்கீதம் என்னது? மீனிங் என்னது? பாடல்.
அல்லேலூயா. அவன் தேவனை பாடிக்கொண்டே இருக்கிறான், தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறான், தேவனை மயப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அதான் அவனுக்கு பேர் சங்கீதக்காரன். அல்லேலூயா, சங்கீதக்காரன். அப்ப இன்னைக்கும் நமக்குள்ள தேவன் இருந்தால் நமக்குள்ள பாட்டு வரும், நமக்குள்ள துதி வரும், நமக்குள்ள ஆராதனை வரும், நமக்குள்ள அந்த துதியின் சத்தம் முழங்கிக் கொண்டே இருக்கும். தேவன் இல்லை என்று சொன்னா அந்த ஒரு ஸ்திரீ அந்த அவளை போட்டு அலட்டினால, சிம்சோனை போட்டு அலட்டினால, அவன் சாகத்தக்கதாக, அவன் சாகத்தக்கதாக அவனை அலட்டி கொண்டே இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நமக்கு இல்லைன்னு சொன்னா அவன் அலட்டி கொண்டே இருப்பான். சொத்து போ எதுக்கு நீ இருக்கிற, நீ சாகிற வரைக்கும் இருக்கிறத சாகிறது மேல். நம்ம சாகரோன்னு சொல்லி யாருக்கு விருப்பம்? பிசாசு. நம்ம வாழணும்னு யாருக்கு விருப்பம்? ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் மரணத்தை விரும்புறாங்க, அநேகர் மரணத்தை செய்யறாங்களா? விரும்புறாங்க. அல்லேலூயா. ஏன் விரும்புறாங்க? ஏன் விரும்புறாங்க? சமாதானம் இல்லை. ஏன் விரும்புறாங்க? குடும்பத்தில் பிரச்சனை. ஏன் விரும்புறாங்க? குடும்பத்தில் பயங்கரமான இக்கட்டுகள், ஒவ்வொரு நாட்களையும் நம்ம தள்ளி கொண்டு போகிறது பெரிய பிரச்சனை இருக்கிறது. அதனாலதான் அநேகர் மரணத்தை விரும்பி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய வீட்டுக்குள்ள யார் வரணும்? நம்முடைய வீடு அடிமைதனத்தின் வீடாக இருக்கக்கூடாது. மாறி யாருடைய வீடா இருக்கணும்? யாருடைய வீடா இருக்கணும்? சொல்லுங்க. யாருடைய வீடா இருக்கணும்? தேவன் வாசம் பண்ணுகிற வீடா இருக்கணும், தேவன் தங்குகிற வீடா இருக்கணும், தேவன் வெளிப்படுகிற வீடா இருக்கணும். அல்லேலூயா. தேவன் உயர்த்தப்படுகிற வீடா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நாம் ஒருபோதுமே பிசாசு என்ன செய்யக்கூடாது? அடிமையாகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசுக்கு அடிமையாகக்கூடாதுன்னு சொன்னா நாம இப்போ பாருங்க, தாவீது அந்த சிம்சோன் குனிந்து ஒரு விழா எடுத்துக்கிறானா, ஒரு கழுதையின் தாடை நம்ம கையில் எடுக்கிறோம். அல்லேலூயா. அது அவனுக்கு ஆயுதமாக மாறுகிறது. நினைச்சுக்கிறானா? குனிந்து ஒரு தாடை நம்ம கையில் எடுக்கிறான். அது அவனுக்கு என்னவாக மாறுகிறது? ஆயுதமாக மாறுகிறது. அநேகர் பட்டு விழுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அப்படிதான். நம்ம குனிந்து ஒரு கல் எடுத்தா கூட அது நமக்கு ஆயுதமாக மாறும். தாவீது குனிந்து கல் எடுத்தா அது கோலியாத்தை வீழ்த்துகிற ஒரு கல்லாக மாறினது. காரணம் என்னவென்று சொன்னா அவனுக்கு அபிஷேகம் அடிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று நான் பாருங்க, அந்த சிம்சோனுக்குள்ள இருந்த அபிஷேகத்தை பாருங்க, அவன் குனிந்து ஒரு தாடையிலும் எடுக்கிறான். அது அவனுக்கு ஆயுதமாக மாறி அநேகர் பட்டு விழுறாங்க. அதே போல இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் நம்ம எதை எடுத்தாலும் நமக்கு செய்வா ஆயுதமாக மாறும். அல்லேலூயா. பாருங்க, மோசே கையில ஒரு என்ன இருந்துச்சா? கோல் இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றார், அது என்ன? போடு. அல்லேலூயா. அது என்ன? நீட்டு. அது என்ன? போடுன்னு சொன்னாரு. அவன் போட்டான். எப்படி மாறுச்சு? சர்ப்பமாக மாறுச்சு. அநேக சர்ப்பங்களை விழுங்குற மந்திரவாதிகளுடைய மந்திர கோல்களை எல்லாம் விழுங்குற சர்ப்பமாக மாறுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து அந்த கோலை அடிச்சுட்டாரு. ஒரு கையில் இருக்கிறது என்ன? அதை நீட்டுன்னு சொன்னாரு. என்ன பண்ணுச்சு? தண்ணீர் இரண்டாக பிரிந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கையில் ஆண்டவர் அதிகாரத்தை தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. எதை எடுத்து பிசாசு அடிக்கிறோமோ அதெல்லாம் அப்படியே விழும். அல்லேலூயா. கல் நாட்கள்ல ஒரு அப்படி வீடியோ நான் பார்த்தேன். ஒரு ஊழியக்காரர் ஒரு ஆர்டர் நடத்திட்டு இருக்கிறாரு. கை இப்படி இருக்கிறாரு. அவன் அப்படியே மறந்து விடுறான். அவன் என்ன இருக்கு? கையில் என்ன இருக்கு? சொல்லுங்க, என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. அநேக தொட்டாத கையில அனைத்து எப்படி உள்ளது? கையை காட்டினா இருந்துச்சு கீழே. சொல்லுங்க, அது என்னது? தேவனர் கொடுத்திருக்கிற அதிகாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் அந்த அதிகாரத்தை நமக்கு தர வேண்டும் என்று செய்கிறாரா? விரும்புகிறார். அது அல்லேலூயா. அப்ப அதிகாரம் எப்படி நமக்குள்ள நிலைநிற்கணும்னு சொன்னா, எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை மனதிருக்க கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை பரிச்சை பார்க்க கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரோட பிரியக்கூடாது. அல்லேலூயா,
என்ன வந்தாலும் உண்மை அறியாமல் எனக்கு செய்வதில்லை, வருகிறதில்லை. அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் செய்யாது, சொல்லுங்க, சம்பவியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை இறுக பிடித்துக்கொண்டு, ஆண்டவரை பிடித்துக்கொண்டு ஆண்ட சமூகம், ஆண்டவரை உம்முடைய கருத்தில் நான் இருக்கிறேன். எங்க இருக்கிறேன்? நம்ம பிசாச கருத்தில் இருந்திருந்தாலும் நம்ம சொல்ல, நான் எங்க இருக்கிறேன்? விசுவாசத்தில் எங்க இருக்கிறேன்? உம்மை நம்பி உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறேன், உம்மை நம்பி இந்த சமூகத்தில் வந்திருக்கிறேன், நம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஆண்டவரை என்னை சூழ பல ஆவிகள் வெளிப்படுகள் ஆண்டவர், அவைகளெல்லாம் எனக்கு நிரூபணமாக்கி தரணும் அப்படின்னு நான் கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய வாஞ்சைன்னா நம்முடைய கருத்தில் ஆண்டு வேதாகமத்தை எழுதி கையில் தந்திருக்கிறாரு. வேதம் சொல்கிறது, அவர்கள் அதை அந்நிய காரியமாக விட்டு விட்டார்கள். இதை வேதாகமத்தை என்ன பண்ணினாங்களாம்? அந்நிய காரியம் விட்டு விட்டுறாங்க. அல்லேலூயா. வேதாகமத்தை டெய்லி படிக்கணும், வேதாகமத்தை டெய்லி தியானிக்கணும், வேதாகமத்தை என்றைக்கு புசிக்கணும். என்ன செய்யணும்? புசிக்கும்போ வாய்க்கு எப்படி இருந்துச்சா? கசப்பாகவும், வாய்க்கு கசப்பாகவும் வயிற்றுக்கு அது இனிமையாகும் இல்ல? அப்படி வசனம் உண்டு. வசனத்தை புசிக்கணும். அல்லேலூயா. அப்ப ஆகாரத்தை மட்டும் புசித்தால் போதாது, இதை புசிக்கணுமா? வசனத்தை நினைச்சணுமா? புசிக்கணும். வசனத்தை புசிக்கணும் சொல்லிட்டு அந்த ஒரு பேப்பரை தீரி எடுத்து வாயில சாப்பிடுறது புசிக்கிறது. அல்லேலூயா. ஆகாரத்தை புசிக்கிறது வேற, வசனத்தை புசிக்கிறது வேற. அல்லேலூயா. நாம் புசிக்கிறதான ஆகாரம் ஒரு நாள் 2 நாள் தான் கேரண்டி. அல்லேலூயா. ஆனா வேதாகமத்தை புசிக்கிறது நம்மை சாகர வரைக்கும் அதனை தாங்கும், சாகர வரைக்கும் ஏந்தும், சாகர வரைக்கும் வழி நடத்தும். அல்லேலூயா. தாங்குவா, தப்புவிப்பா, ஏந்துவா நம் தெய்வம். அல்லேலூயா. தாங்குவா, தப்புவிப்பா, ஏந்துவா என் தெய்வம். தாங்குவா, தப்புவிப்பா, ஏந்துவா என் தெய்வம். அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு உண்டா இல்லையா? வசனம் இருக்கு இல்லையா? பாருங்க, அந்த வசனம் பிடிக்கணும், வசனத்தை இருக்க பிடிக்கணும். வசனத்தை தவிர பிசாசம் சொல்லுவாங்க, இப்ப நான் அவனை கொல்லுவேன்னு சொல்லுவாங்க. உன்னை கேட்க எந்த அவசரத்தில் பண்ணி கேட்கணும். அல்லேலூயா. உன்னை கொந்தெல்லாம் நிற்க மாட்டேன், கத்தியெல்லாம் களத்தில் வந்து நிற்கும் கேட்கணும். அப்போ களத்தில் வச்சாலும் கேட்கணும், எந்த அவசரத்தில் பண்ணி கேட்கணும். அல்லேலூயா. எப்படி சொல்லுங்க, எந்த அவசரத்தில் படி அப்படின்னு கேட்கணும். அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு சென்னையில் வச்சு ஒரு ட்ரெயினிங்கில் நாங்கள் இருந்த ஆட்டோ ஒரு வண்டி அப்படி இடிச்சு வந்துச்சு. நான் ஒன்று அதில் அப்படி பயப்பட்டேன். ஒன்று எனக்கு வீட்டுக்காரங்க வாயில் என்ன வார்த்தை வந்து தெரியுமா? எதுக்கு பயப்பட்டீங்க? இயேசு நாமத்தில் சொல்லாமல் பாருங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல எனக்கு வார்த்தை வரல. நான் ஒன்றும் பயப்பட்டேன். ஆனால் அந்த வண்டிக்கு தோற்றத்தை பார்த்தோன்னே அப்படி எனக்கு பயம் வந்துச்சு. பாருங்க, எந்த இடத்துல செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அல்லேலூயா. அது வந்து கரெக்டாக இடிச்சா எனக்கு பின்பக்கத்தில் இடிக்கும், அந்த அளவுக்கு வந்துச்சு. அல்லேலூயா. அந்த வண்டிக்கு பின்பாக நாங்கள் இருந்த வண்டி ஒரு பப்படம் போகுது. பாருங்க, அந்த சூழ்நிலை அப்படி வந்துச்சு. ஆனா பக்கத்தில் இருந்தவங்க வாயில் என்ன வந்துச்சு? என்ன வார்த்தை வந்துச்சு? ஜீவனுள்ள வார்த்தை வந்துச்சு. அல்லேலூயா. அதே மாதிரிதான் நம்மளோட வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படி வரணும்? ஜீவனுள்ள வார்த்தை. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. தூக்கி குண்டுக்குள்ள போட்டாலும் என்ன வார்த்தை தான் வரணும்? தேவனை அறியாமல் எனக்கு முடிய கூட பிடுங்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்துங்க, ஒருவனை தூக்கி புளிக்குள்ள போட்டாங்க, சகோதரர்கள் சேர்ந்து தூக்கி போட்டாங்க. அவங்களால் அவனை கொல்ல முடியல. ஏன்னு சொன்னா அவனுக்குள்ள இருக்கிறவர் யாரு? யாரு அவனுக்குள்ள? யாரு? அவனுக்கு தரிசனம் கொடுத்த தேவன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய முற்புதாக்களுக்கு ஆண்டு தரிசனம் கொடுத்திருந்தாரு. உன்னை நான் மாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை நான் கீழாக்க மேலாக்குவேன், உன்னுடைய சந்ததியை வான நட்சத்திரங்களை போல என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருந்தாரு. அல்லேலூயா. அந்த யாக்கோவில் இருந்துதான், அந்த யோசேப்பில் இருந்துதான் என்ன பண்ணுச்சு, அந்த தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அந்த யோசேப்பு மூலமாக தான் தன்னுடைய சகோதரர்கள் பாதுகாக்கப்படுகிறாங்க. யாரெல்லாம் தூக்கி குழியில போட்டாங்களோ அவங்க எல்லாம் வந்து மண்டிட்டு கிடக்குறாங்க. அல்லேலூயா. காரணம் என்னது? அவனை கொடுத்திருந்த அந்த தரிசனத்தை அவன் பாதுகாத்து கொண்டபடினாலே, குண்டுக்குள்ள தூக்கி போட்டாலும் நம்மளை குழியில போட்டாலும் அந்த அந்த குண்டுக்கு, அந்த பொட்ட கிணற்றுக்கு அந்த ஒரு ஊழியர் ஒரு விளக்கம் சொல்வாரு, 100 எத்தனையோ அடி ஆழமா அந்த குண்டுக்கு, எத்தனை அடி ஆழம். அல்லேலூயா. உள்ள இருந்து கூப்பிட்டா கூட வெளியில கேட்காது, அந்த அளவுக்கு ஆழமான ஒரு பொட்ட கிணறு, தண்ணி இல்லாத கிணறு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குண்டுக்குள்ள இருந்து கூட ஆண்டவர் தூக்கி எங்க கொண்டு வராரு, தரிசனம் உள்ள தேசத்துக்கு கொண்டு வராரு. அல்லேலூயா. எங்க கொண்டு வராரு பாருங்க. அவனுக்கு தரிசனம் கொடுக்கிற, அவனுக்கு ஆண்டு என்ன தரிசனத்தை காண்பித்தாரோ அந்த தரிசனம் உள்ள தேசத்துல கொண்டு வராரு. அந்த தரிசனம் உள்ள தேசத்துல அங்கேயும் புடப்படப்படுகிறான். அல்லேலூயா. அங்கே சிறைச்சாலைகளை கொண்டு போகப்படுகிறான். அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அங்கே சொல்றாங்க, அவனை கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. அவனை கொண்டு வந்தாங்க. கொண்டு வரைக்கும் எப்படி இருந்தான்? சிறைச்சாலைகள் எப்படி இருந்தான்? கந்தை வஸ்திரத்தை உடுத்து, சிறைச்சாலை வஸ்திரத்தை உடுத்து, தாடியெல்லாம் வளர்த்தி, முடியெல்லாம் அப்படி இருந்தது. அவன் ராஜாக்கள் பாருங்க எப்படி இருந்தான்? எல்லாம் வெட்டப்பட்டு, தாடியெல்லாம் சிறைக்கப்பட்டு, புதிய வஸ்திரங்களை உடுத்து, ஒரு ராஜாவுக்கு ஒரு புதிய மனுஷனை போல கொண்டு விடுறாங்க. அல்லேலூயா. எப்பொழுது சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வாங்கன்னு சொன்னாங்களோ அப்ப அவனோட தரிசனங்கள் கண் திறக்க ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. அதுவரைக்கும் தரிசனம் படிச்சு கண் அடைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அநேக இடங்களில் இந்த யோசேப்பை கொண்டு போடும்படியாக பிசாசு வகை தேடினான். முதலாவது இடம் சகோதர மூலமாக கொண்டு போட வகை தேடினான். இரண்டாவதாக அந்த போத்திபாருடைய மனைவி மூலமாக வகை தேடினான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க. ஆனால் ஒருவரால் அவனை கொண்டு போட முடியல. என்று சொன்னா அவனுக்குள்ள இருக்கிறவர், அவனுக்கு தரிசனம் கொடுத்த தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறது யாரு? நம்மளோட வீடதான் பிசாசு சோர்ந்து நிற்கிறான். ஆனா உள்ள இருக்கிறது யாரு? சொல்லுங்க, யாரு? நமக்குள்ள இருக்க யாரு? நம்மை அழைத்த தேவன், நம்ம உருவாக்குற தேவன். அல்லேலூயா. நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன், நமக்கு தரிசனம் கொடுத்த தேவன் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்மை கொண்டு போட அவனுக்கு முடியாது. அல்லேலூயா. கொல்லோட என்ன கொண்டிருப்பான்? இப்படி நமக்குள்ள தரிசனம் இல்லைன்னு என்னைக்கு கொண்டிருப்பான்? தரிசனம் இருக்கிறதால கொல்ல முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பையும் கொல்லோட அன்னை கொண்டிருப்பாங்க. என்னைக்கு? அந்த குழியில போட்ட உடனே கொண்டிருப்பாங்க. அல்லேலூயா. குழிக்குள்ள போடும்போதே செத்திருப்பான். எப்படி? குழிக்குள்ள போடப்பட செத்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவனை கொல்ல முடியல. காரணம் என்னது? அவனுக்குள்ள இருந்தவர் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்தவர் அவனை பாதுகாக்கிறவர். அவனுக்குள்ள இருந்தவர் மரண கண்ணிகளை தகர்க்கிறவர். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறது யாரு? அல்லேலூயா. பாருங்க, ஒரு பருந்து அந்த மேடான இடத்திலிருந்து தன்னோட குஞ்ச அப்படியே தூக்கி தள்ளும். எங்க தள்ளும்? எங்க தள்ளும்? பள்ளமான இடத்துல அப்படி தூக்கி தள்ளும். அது சிறகடிச்சு பயப்படும். பயப்பட்டு அந்த குஞ்சு அது கீழே விழப்போகும்னு சொன்னா, அந்த தாய்க்கு அது விழப்போகும்னு அவங்களுக்கு அது மனசுல வந்தா ஓடி அப்படி போய் அதுக்கு அடியில் வெளிச்சியுமா சிறகை குடித்து தாங்கும். அல்லேலூயா. தாங்கி எங்கே கொண்டு வரும்? மீண்டுமாக மேலே கொண்டு வரும். மீண்டும் மேலே பிடிச்ச ஒரு தள்ள. அல்லேலூயா. 2 வாட்டி 3 வாட்டி தள்ளாம என்ன செய்யும்? அதுக்கு அந்த பிராக்டிஸ். அல்லேலூயா. 2 பாட்டு இருந்துச்சு.
அல்லேலூயா. அது அப்படி பறந்து மேல வருது. எங்க போனது? கீழே போறது. காரணம் என்னது? அதுக்கு சிறகின் கீழே என்னது? சிறகு கீழே ஆரோக்கியம். அல்லேலூயா. அதுக்கு சிறகு என்ன இருக்கு? நல்ல பலன் இருக்குது, ஆரோக்கியம் இருக்கிறது. அந்த ஆரோக்கியம் அந்த கல்லை என்ன செய்கிறது? மேலே பறக்க பண்ணுகிறது. அல்லேலூயா. கல்லைக்கு வரும்போது எங்க இருக்காது? இங்க இருக்காது, கீழே இருக்காது. எங்க இருக்கும்? மேட்டுமையான கண்மலை உச்சியிலே இருக்கும். அல்லேலூயா. அது காரணம் என்னன்னு கேட்டா, அதுக்கு சிறகுக்கு அவ்வளவு ஆரோக்கியம் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் நமக்கு தந்திருக்க அபிஷேகத்துக்கு ஆரோக்கியம் உண்டு என்று சொன்னால் ஒருபோதுமே பிசாசங்களை மிதித்து கொண்டு போட முடியாது. அல்லேலூயா. நமக்கு தேவன் தந்திருக்கிற அபிஷேகத்தை என்ன இருக்கணும்? ஆரோக்கியம் இருக்கணும், பலன் இருக்கணும். அல்லேலூயா. அந்த பலத்தை, அந்த பலத்தினால நினைச்சணுமா நம்ம எழும்பணும். அந்த பலத்தினால்தான் நமக்கு விரோதமான சத்துரு உதறி விட்டு எழும்பணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அந்த குருடன் தன்னை தன்னை மூடி இருந்த மேல் வஸ்திரத்தை உதறி விட்டு எங்க போகிறான்? தேவன சம்பந்தத்தில் போகிறான். அல்லேலூயா. அவன் மேல் வஸ்திரத்தை உதறுகிறான். அது வரைக்கும் அந்த மேல் வஸ்திரம் தான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தது. அது என்ன வஸ்திரம்? பிச்சைக்கார வஸ்திரம். என்ன வஸ்திரம்? அந்த வஸ்திரத்தை மூடி இருந்தா என்ன செய்வாங்க? பிச்சைக்காரன்னு சொல்லி அவனுக்கு என்ன கொடுப்பாங்க? என்ன கொடுப்பாங்க? காசு கொடுப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் யாத உதறான்? அவன் அழைச்சவர் யாரு? சர்வலோகத்துக்கும் தேவனாய கர்த்தர் அழைத்திருக்கிறான். அல்லேலூயா. அவருக்கு தெரியும், அவருக்கு பக்கத்துல தான் போனா அவர் என்ன அழைத்தார், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. அது எல்லாம் உதறி விட்டு அவனை பக்கத்துல போகிறான். அவன் கேட்டது, ஆண்டவரே இந்த உலகத்துல பாதி தரணும்னு கேட்கல, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? பார்வையிடணும்னு கேட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? என்ன இடணும் சொல்லுங்க? பார்வையிடணும்னு கேட்கணும். அல்லேலூயா. சிம்சோனுடைய அவனுடைய கண்கள் குருடானபடினாலே அவன் சில நாட்களாக சத்துருவோடு சேர்ந்து அவன் செத்து போனான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த மரணத்தை நம்மால் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரியங்கள் திறக்கப்பட்டால் மட்டும்தான் நமக்கு விரோதமான சத்துருவை நம்மால் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அந்த தரிசனத்தை பார்த்து விட்டு ஆண்டவர் ஏதோ ஒரு சொப்பனத்தில் அப்படியே தூங்குறதல்ல. அந்த தரிசனத்தை வைத்து செபிக்கணும். அந்த தரிசனம் நமக்கு எதிரான தரிசனமா இருந்தா அதற்கு எதிராக போராடணும். அல்லேலூயா. பிசாசு கண்ணி வைக்கிறான், எழும்பி உட்காரு, ஜெபம்னு, போராடு, அதை ஜெயித்துக்கொள் என்று சொல்லி ஆண்டு தரிசனங்களை தந்து நமக்கு உணர்த்துவார். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? எழும்பணும். எப்படி எழும்பணும்? எப்படி எழும்பணும்? தேவன் நமக்கு தந்திருக்கிற பலத்தில் எழும்பணும். அதான் அவன் கேட்கிறான், நீ என்ன ஆண்டவரே நான் பலசாலி என்றால் ஏன் எனக்கு இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது? அந்த யாரு? கெதியன். பராக்கிரமசாலி என்று சொன்னால் ஏன் ஆண்டவர் எனக்கு இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது? அப்பொழுது ஆண்டவர் அவன் சொல்றாரு, பாருங்க, நீ உதற வேண்டிய காரியங்கள் உண்டு. என்ன வரமா? தன்னுடைய தகப்பனாருக்கு இருக்கிற பாகால் பலிபீடத்தை தகர்த்து. அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் உதற வேண்டிய காரியம் இருக்கிறது. தேவனுடைய பலத்தினாலே நமக்கு விரோதமானதை தகர்க்கணும், நமக்கு விரோதமானதை உடைக்கணும், நமக்கு விரோதமான மேற்கொள்ளணும், நமக்கு விரோதமான சுட்டரிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நம்மை ஒரு பிசாசு கட்டி இருக்கிறான்னா அதை மேற்கொள்கிற அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது அந்த அபிஷேகம் எங்க இருக்கு? அந்த அபிஷேகம் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கிற இன்னொருத்தர் இருக்கிறானே, அவன் அதை மூடி வைத்திருக்கிறான். எப்படி சொல்றான்? எப்படி மூடுறான்? எப்படி மூடுறான்? அவிசுவாசத்தை தந்து, சோர்வை தந்து, பலவீனத்தை தந்து அதை அவன் மூடுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி மூடும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? வசனத்தை சொல்லி அதை மேற்கொள்ளணும். எப்படி? வசனத்தை சொல்லி அதை மேற்கொள்ளணும். அல்லேலூயா. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமான கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு
நடுவில்லாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்கள் அதிகாரம் உரிந்து கொண்டு வெளியிறங்கிற போலமாகி அவைகள் மேல் சிலுவையை வெற்றி சிறந்தார். பிசாசு என்ன மூடுவதற்கு அதிகாரம் தரல. இந்த சரீரம் தேவன் ஆலயம். இந்த ஆலயத்தை ஒரு நாள் கட்டி போட முடியாது. இது தேவன் வாசம் பண்ண வேண்டிய ஆலயம். இதுக்குள்ள ஆற்றல் மட்டும் வாசம் பண்ணணும். ஹல்லேலூயா என்று சொல்லி தேவ வார்த்தைகளை அதிகாரங்களோடு சொல்ல 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 அந்த மூடி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அந்த மூடி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் குலைய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதனால வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வசனத்தின்படி ஜீவிக்கிறவன் பிழைப்பான். அல்லேலூயா. தேவனுடைய வசனங்கள் தான் நம்மளை பிழைக்க பண்ணும். இன்னைக்கு வசனம் நமக்குள்ள இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில மரணம் உறுதி. அல்லேலூயா. நம்மை பிசாசு நம்மளை அடிமைப்படுத்துவதற்காக தான் பல காரியங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். ரோமர் 6:16. ரோமர் 6. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரணத்துக்கு ஏதுவான பாவங்களாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதல் போதும். அப்ப நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல். அல்லேலூயா. எப்பொழுதுமே ஆண்டவருக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, கீழ்ப்படியணும். அல்லேலூயா. எப்பொழுதுமே நம்மை பயப்படுத்துகிற ஆவிக்கு நம்ம கீழ்ப்படிய கூடாது. நம்மளை பயப்படுத்தி கீழ்ப்படுத்துகிற ஆவிக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, கீழ்ப்படிய கூடாது. வசனத்துக்கு கீழ்ப்படியணும், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அப்ப அந்த வசனத்தை கீழ்ப்படியும் பொழுது இப்போ எவ்வளவு பெருசான ஒரு பாரத்தை தூக்கி இந்த பைபிளுக்கு மேல வைத்தாலும் அந்த பைபிள்ல இருக்கிற வசனங்கள் நம்மள வாயிலிருந்து வெளிப்பட 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 மேலே இருக்கிறதான எவ்வளவு பாரமா இருந்தாலும் அது ஒரு நொடிப்படுத்தி சுட்டரிக்கப்பட்டு போகும். அல்லேலூயா. எப்படி பாருங்க, இது வேதாகமம். இது ஒரு மனுஷன் வச்சிருங்க. இந்த மனுஷனுக்கு மேல ஒரு பயங்கரமான ஒரு பாரத்தை தூக்கி மேல வச்சிருக்க. எதுக்காக? அந்த மனுஷனை அமிழ்த்தி கொண்டு போட முடியாது. இந்த மனுஷனுக்கு நிச்சய முடியல, எழுத முடியல, நிக்க முடியல. அவன் மனுஷனுக்குள்ள இருந்து அவனுக்குள்ள இருக்கிறது அந்த வசனம் வெளிப்பட வெளிப்பட வெளிப்பட. இந்த வசனம் பைபிள்ல இருக்குது. இந்த பைபிளுக்குள்ள நிறைஞ்சிருக்கிறது வசனம் மட்டும்தான் இருக்குல்ல. இதுல வேற ஒண்ணுமே கிடையாது, வசனம் மட்டும்தான் இருக்குது. அல்லேலூயா. இந்த வசனம் பைபிள் இருந்து ஒரு வசனத்தை அவங்க ஞாபகப்படுத்துவாரு. அந்த வசனத்தை சொல்லி சொல்லி அந்த வசனத்தை சொல்ல 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 மேலே இருக்கிறதான பாரம் நிச்சயம் சுட்டரிக்கப்படும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம சில போராட்டங்கள் இருக்கிறோம், சில பிரச்சனைகள் இருப்போம். வசனங்களை சொல்லப்போ அந்த பாரம் நீங்கி நம்ம லேசாக நமக்கு தோணும். தெரியுமா? தெரியாதா? அல்லேலூயா. அந்த பாரம் நீங்கிறது போல நமக்கு தெரியும். நம்ம லேசாகிறது போல நமக்கு தெரியும். தெரியுமா? தெரியாதா? அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, 33 கோடிகள் வந்து நமக்கு மேல உட்கார்ந்து இருந்தாலும் அல்லேலூயா ஒரு வசனம் வெளிப்பட்டா போதும், அந்த 33 கோடியை கீழே தள்ளிவிடும். அல்லேலூயா. உலகமே நமக்கு விரோதமாக தலைக்குள்ள இருந்தாலும் எல்லாவற்றையும் நிச்சய அது நிர்மலமாக்கி போடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ஒருபோது அவிசுவாசம் கொள்ளக்கூடாது. தேவ வசனத்தில் பிடித்துக் கொண்டிருக்கணும். அப்படி முழங்கால் படி போடும்.